ஹலோ லெவல் ஸ்டூடெண்ட் 11th மேக்ஸில் சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது இல்லாமல் ஜஸ்ட் எப்படி பாஸ் ஆகணுன்ற வீடியோவும் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ரெட் கலரில் எழுதிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஓகே, எந்த ஒரு கொஸ்டினும் ரெட் கலர் எழுதிக்கிட்டு ஸ்கிப் பண்ணுறாதீங்க. எக்ஸாமில் ஆல்மோஸ்ட் அதை நீங்கள் கவர் பண்ணாலே 50லேருந்து 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சாப்டர் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் பார்ப்போம். சாப்டர் 1ல் 1.1 அண்ட் 1.3, அப்புறம் சாப்டர் 2ல் 2.8, 2.9, 2.12, சாப்டர் 3ல் 3.7 நெய்பியர் ஃபார்முலா படிச்சிங்க. எக்ஸசைஸ் 4.4 ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸு. அப்புறம் சாப்டர் 5ல் 5.2, 5.4, சாப்டர் 6ல் 6.4, சாப்டர் 7ல் 7.2, 7.3, 7.4, சாப்டர் 8ல் 8.1, 8.2, சாப்டர் 9ல் 9.3, 9.5, சாப்டர் 10ல் 10.4, சாப்டர் 11ல் 11.1, 11.12, 11.11, 11.12, சாப்டர் 12ல் 12.4. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ். இப்போ உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் PDF வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். குறைஞ்சபட்சம் இதை நான் ரெடி பண்ணேன். இப்போ உட்காந்து என் கைப்படம் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். 3 மணி நேரம் ஆச்சு இதை நான் எழுத. ஸோ எல்லா பப்ளிக் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 100 மதிப்பெண் எடுக்கலாம். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் படிச்சுட்டு இதை கண்டிப்பாக படிச்சிங்கன்னா 100 மதிப்பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் 100 மதிப்பெண்ணுமே எடுக்கலாம். கம்பல்சரி கொஸ்டின் மட்டும்தான் வராது, அதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்லோலானஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற சாப்டர் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா அந்த சாப்டர் நீங்கள் படித்தா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சாப்டர் 1, சாப்டர் 4, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12. ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. சாப்டர் 6 படிக்க முடிஞ்சால் படிச்சிங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா சொன்ன சாப்டர் கவர் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியாச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். சிஸ்டம் ஒர்க் ஆகலை, இல்லைனா சிஸ்டத்தில் டைப் பண்ணியிருப்பேன். ஸோ இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ரெடி பண்ணி போடுறோம். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ரெகுலராக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் 12th போக போகிறீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் ஒன்றே மட்டும் பண்ணால் போதும். யூடியூப்லேயும் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து படிச்சிங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் என்னென்ன படிக்கணுன்றது இந்த வீடியோவில் வந்து கடைசியாக வரும். ஸோ அந்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளோட படிச்சிங்க. நீங்கள் அதை படிச்சினாலே 7, 5, 35 மார்க் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். அதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். ஸோ உட்காந்து கைப்பட எழுதியிருக்கேன். ஸோ அதுக்காக வச்சு மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நல்லா தரவு படித்து வச்சுங்க. வெற்றி நிச்சயம். நீங்கள் படிக்கிற கொஸ்டின் தான் வரப்போகுது. மேக்ஸ் பயப்படாமல் படிங்க. ஆல் தி பெஸ்ட்.